Audio Jungle. Audio Jungle. இரவில் வந்தது சந்திரனா என் அழகே வந்தது உன்முக ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி வீடியோ தான் எப்படி அவி பிளேயரில் எடிட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ பிடிக்கலனாலும் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க, உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட அவி பிளேயர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட அவி பிளேயர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவி பிளேயரில் 9 பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த டெம்ப்ளேட்டை இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ 9 பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட நிறையா பேர் இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணுறது, எனக்கு எரர் வருது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே போங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஸோ நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போங்க. நான் பார்த்தீங்கன்னா விசுவலைசர் 30:1 அப்படின்னு இருக்கும். அதுதான் இந்த விசுவலைசர். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுதான் இதுவும் ஒன்று தான். ஸோ அதை இம்போர்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. அதை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா காம்போசிஷன் 1ல் பார்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. பாரை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரலுக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு பாரை விசிபிள் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஜென்ரல் பாருக்கு கீழே இருக்க இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதிலே பார்த்திங்கன்னா ஜென்ரலில் விசிபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்து பார்ட்டிக்கில் கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரலுக்குள்ளே போய்ட்டு விசிபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா யுவர் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜுக்குள்ளே போங்க. இமேஜில் கஸ்டம் இமேஜுக்கு போங்க. கஸ்டம் இமேஜில் பிக் இமேஜ் போங்க. ஸோ நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மீடியாவில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எதில் இருக்கோ நீங்கள் அதில் போய் பொறுமையாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோ எங்கடா காணா, ஆவாத போகாத ஃபோட்டோலாம் வரும், இப்போதைக்கு வராது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபோட்டோ இம்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஆடியோக்கு தகுந்த மாதிரி பாரு மூவ் ஆகும். ஸோ ஹார்ட்டின் பார்த்திங்கன்னா அழகாக மூவ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படி தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே விஷயம் இல்லை. இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வித்து செலக்ட் பண்ணணும், 1920 இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ ஹைட்டு 1080 இருக்கட்டும், அதாவது 16:9 நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பொசிஷன் எங்கே வேணுமோ அதை எண்ட் பொசிஷன் எங்கே வேணுமோ அதை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு போயிடும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.